முறையிடாதிருங்கள், இப்படி வாசிக்கிறோம். முறையிடாதிருங்கள், ஒருவருக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கும் போது டோன்ட் கிரம்பிள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதில் உள்ளதான வித்தியாசத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வாசிக்கும் போது அதுல ஒரு டிஃப்ரென்ஸ் காணப்படுது. என்ன அப்படின்னா, முறையிடுதல் தவறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக முறையிடுதல் என்பது தவறல்ல. ஏனென்று சொன்னால், முறையிடுதல் என்றால் கூப்பிடுதல், கூக்குரல் இடுதல் அல்லது கிரையிங் அவுட் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா முறையிடுதல் என்பதனுடைய அர்த்தம். முதலாவது அதை நம்ம பார்த்து விட்டு அதுக்கப்புறம் ஏன் முறையிடாதிருங்கள், விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நம்ம பார்க்கலாம். அது முறுமுறுப்பை குறிக்கிறதான காரியம். முதலாவது முறையிடுதல் தவறல்ல என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எப்படி வாசிக்கிறோம். யாத்ராகமம் 2:23. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆங்கிலத்துல they cried out for help அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல முறையிடுதல் என்கிறதான காரியம் தவறாக பார்க்கப்படல. அது ஆண்டவர் கேட்டார், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் இறங்கினார், மோசேயை அழைத்தார், அவன் மூலமாக கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் என்றெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்ப அடிமைத்தனத்தினாலே தவிக்கிறவர்கள் விடுதலைக்காகவும் தங்களுடைய உதவிக்காகவும் எழுப்புகிறதான இந்த ஒரு அவல சத்தம் தான் பாத்தீங்கன்னா முறையிடுதல் அப்படின்றதான காரியம். அப்ப அவர்களுக்கு ஆண்டவரை தேவ பிள்ளைகள் தான், ஆனா ஒரு 400 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அடிமைத்தல் எத்தனை ஜெனரேஷன் கடந்து போயிருக்கோம்ல. ஒரு 25 வருஷம் ஒரு ஜெனரேஷன் கணக்கு பண்ணீங்கன்னா கூட ஒரு 8 ஜெனரேஷன் மேல கடந்து போயிருக்கும். அப்ப தேவனை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயபக்தியாக நம்புகிறவர்களாகலாம் அவர்கள் காணப்பட்டிருக்க மாட்டாங்க. விசுவாசித்திருப்பாங்க, விசுவாசிக்காம இருப்பாங்க. என்ன தேவன் எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் கூட அவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி கிரை அவுட் அப்படின்ட்டு முறையிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாதுல்ல. அவங்களுக்கு அங்க சினகாக்ஸோ ஆலயங்களோ அவர்கள் கூடுகிற இடமோ அப்படியெல்லாம் இருந்ததாக நம்ம வேதத்துல வாசிக்கல. அப்படியாக பார்வோன் அனுமதித்திருக்க மாட்டான் அடிமைகளுக்கு இல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கூக்குரல் தேவனுக்கு எட்டினது அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அதை பாத்தீங்கன்னா ஆண்டவர் இறங்கி வந்தார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான முறையிடும் சத்தம், முறையிடுதல் அப்படின்னு சொல்லுகிற காரியம் ஒரு வார்த்தை கூட பாத்தீங்கன்னா சில நேரத்துல இருக்காது. அந்த நேரத்துல எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது. இப்போ ஒரு கூக்குரல், ஒரு ஏக்கம், அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல முறையிடுதல் என்று நம்ம பார்க்கிறதான காரியம். பவுல் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை சொல்வார். நீங்கள் எப்படி பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறதுன்னு அறியாதிருக்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கேட்பீங்க இல்லையா. உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண அர்த்தம் என்ன? நோ வேர்ட்ஸ் டு அட்டர். உங்களால ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை கிடைக்காது. பயங்கர ஜெப வீரர்களா இருப்போம், நிறைய ஜெபிப்போம். ஆனா சில நேரங்களில சில ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்கு நீங்கள் வார்த்தைகளை தேட வேண்டி இருக்கும் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் தான் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை தரணும். என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றது அப்படின்ட்டு பைபிள நம்ம நிறைய தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய ஜெபிச்சிருப்போம். ஆனாலும் கூட சில நேரங்கள்ல ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அந்த வார்த்தை கிடைக்காது. அப்ப இவர்களுடைய நிலையும் அப்படிதான் காணப்பட்டிருக்கும் இல்லையா. இப்போ என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறதுன்னு கூட அறியாது இருக்கிற நேரத்துல உண்டாகிற தவிப்புல எழும்புகிறதான அந்த அவல சத்தம், அந்த குரல். ஆனால் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப முறையிடுதல் என்பது இந்த அர்த்தத்துல தவறல்ல. யாத்திராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அந்நியனை சிறுமைப்படுத்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே புதிய தேசத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்துறாரு. இப்ப சுதந்திரவாளிகளாய் காணப்படுறாங்க. அப்ப அவர்களுக்குள்ளேயும் சில அந்நியர்கள் பாத்தீங்கன்னா சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில உள்ள காணப்பட்டிருக்கலாம். அவர்கள் அப்படி வந்தார்கள். அப்படி காணப்படுகிறதான அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அந்நியனை நீ சிரமப்படுத்தக்கூடாது, ஒடுக்காமல் இருக்க வேண்டும்,
நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியராய் இருந்தீர்களே. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும், அவர்கள் மத்தியிலே காணப்படுகிற சொந்த ஜனத்திலே காணப்படுகிற விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளே ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஒடுக்கப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், சிறுமைப்பட்ட நிலையிலே காணப்படுகிறவர்கள், அவர்களை பாத்தீங்கன்னா ஒடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அவர்கள்ட்ட நியாயமாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், உபாகமம் 24:18. இது எஜமான்களுக்கு சொல்லப்படுகிறதான காரியம். அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாய் இருக்கும் அப்படி சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே காணப்படுகிறதான வேலைக்காரர்கள், அடிமைகள் என்ற அர்த்தம் அல்ல, வேலைக்காரர்கள், அவர்களை பாத்தீங்கன்னா எந்த விதத்துல நீ ஒடுக்காதபடி அவர்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதான அந்த கூலியை அந்த நாளிலே நீ கொடுக்கணும். ஏன் என்று சொன்னால் அதன் மேல அவன் ஏழையும் அவன் மேல வாஞ்சியமாய் காணப்படுறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அது உனக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனபடினாலே முறையிடுதல் அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சொந்த ஜனங்களால் நசிக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான அந்த காரியம், எளிமையானவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6:6 வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:6. அதற்கப்புறம் இவர்கள் பாத்தீங்கன்னா திரும்பவும் சிறையிருப்புக்கு இவர்கள் போகவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்நிய ஜனங்களினாலே இவர்களை சிட்சிக்கிறார், இவர்கள் செய்ததான துரோகத்தின் நிமித்தம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கு முறையிடுதல் என்பது சத்துருவினாலே சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான காரியம். அப்புறம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? முறையிடுதல், ஒருவருக்கு விரோதமாக ஒரு முறையிடாதிருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த முறையிடுதல் என்பதற்கு வேறொரு அர்த்தமும் காணப்படுது. என்ன அப்படின்னா, நியாயமான காரணங்களினாலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு பேரும் முறையிடுதல். ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, சத்துருவினால இருக்கலாம், சொந்த ஜனங்களினாலே இருக்கலாம், அது நிமித்தமாய் காணப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு பேரும் முறையிடுதல். இப்ப முறையிடுதல் என்பது தவறல்ல